எல்லாரும் ஏன் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அவரு தான் இந்த இப்படியே உட்காந்துருக்காரு. ஒரு மனிதன் ஏதாவது ஒரு சுவையான பொருள் சாப்பிட்டான்னா அந்த சுவை முகத்தில் தெரியும். புளிப்பு சாப்பிட்டான்னா ஊறுகாய் சாப்பிட்றேன் அப்படிங்க. இனிப்பு சாப்பிடும்போது அந்த இனிப்பு முகத்தில் தெரியும். கசப்பு சாப்பிட்றப்ப கசப்பு முகத்தில் தெரியும். எந்த சுவையான உணவு கொடுத்தாலும் உணர்வே இல்லாமல் ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான்னா அந்த குரூப்பை என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க அது மாதிரி உட்கார்ந்துருக்காதீங்க. இது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம். நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டம். இந்த அருமையான கூட்டத்தை மிக சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இவ்வளவு நேரம் யாருக்கும் துண்டு போடல. நான் பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு 15 வேட்டி வந்துருச்சு, போட்டுக்கிட்டு இருக்காரு, முடிச்சிருவாரு. எப்படி என் பேரோட என்னுடைய ஊர் பேர் சேர்ந்து எனக்கு பெருமை தருகிறதோ, கல்யாண சுந்தரம் என்ற கவிஞரோடைய பெயரோடு பட்டுக்கோட்டை என்ற பெயர் சேர்ந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று பெயர் பெற்றிருக்கிறாரோ, லியோனி என்ற பெயரோடு திண்டுக்கல் லியோனி என்று சேர்ந்து எனக்கு எப்படி பெருமை தந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல கணபதி என்ற பெயரோடு காரம்பாக்கம் என்ற பெயர் சேர்ந்து ஒரு உழைப்பின் சிகரமாக என்னுடைய அருமை சகோதரர் காரம்பாக்கம் கணபதி 8:30 இந்த கூட்டம் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நடந்துகிட்டு இருக்க நேரத்தை பாரு, 9 ஆக போகுது. ஒரு ட்ரெயின் இப்படித்தான் 8:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 9:30க்கும் 10:30க்கும் வந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த ஊருக்காரங்க நொந்துட்டாங்க. என்னடா ஒரு நாளைக்காவது 8:30க்கு வந்துருமான்னு பார்க்குறான் அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் கரெக்டாக 8:30க்கு வந்துருச்சு. ஆஹா சூப்பர் டிரைவர்ரா அப்படின்னு எல்லாம் மாலையை தூக்கிட்டு அந்த டிரைவருக்கு போடுறதுக்கு சால்வா மாலையெல்லாம் போட்டாங்க. டிரைவர் சொன்னார், பொறுங்க பொறுங்க பொறுங்க, ஏயா இது நேற்று 8:30க்கு வர வேண்டிய ட்ரெயினுங்க, நான் 8:30க்கு வந்தோன்னே நீங்கள் வாட்டுக்கு மாலையை போட்டு என்னை அசிங்கப்படுத்துறாதீங்கன்ட்டு. இன்னைக்கு ஒருத்தர் முதலமைச்சர் ஒரு குரூப் உட்கார்ந்துருக்குன்னா இந்த இப்படி மாலை போட்டு தான் உட்கார வச்சிருக்கு. இந்த அருமையான என் சகோதரர் காரப்பாக்கம் கணபதி எளிமையினுடைய அடையாளம், உழைப்பின் சிகரம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரும்பை தம்பி பிரபாகர் ராஜா, தாயகம் கவி, நம்ம பாலவாக்கம் நம்ம வீரமணி, நம்ம அயப்பாக்கம் வீரமணி, பாலவாக்கம் மனோகரன், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, நாங்கள் மிகவும் நேசிக்கின்ற கவிஞர் வாலியின் மீது பற்றும் பாசம் வைத்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு கவிஞர், மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில பேசிய கவிஞர் காசிமுத்து மாணிக்கம், ஒடிசின்னு இப்போ ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் என்ன அப்படின்றத பார்த்தவங்களுக்கு தெரியும். போர் புரிந்து விட்டு திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு மாவீரன் வர்றப்போ ஒரு ஒத்தக்கண் மாயாவி கிட்ட சிக்கி வேதனைப்பட்டு அதுல இருந்து தப்பிச்சிருவான். மனிதர்களை விலங்குகளாக மாற்றுகின்ற மந்திரவாதி கிட்ட தப்பிச்சு மீடேறி வந்துடுவான். நிறைவாக அவன் தாயகத்திற்கு வீரனாக வந்து சேர்ந்த ஒடிசியை போல் பலவிதமான இடையூறுகளில் எல்லாம் மாட்டி இன்று தாய் வீடு திரும்பி இருக்கிற என் அன்பு தம்பி பெஞ்சமின் அவர்கள், அவர் இன்னைக்கு திமுகவில் கலந்துகிட்டது பிற்பாடு முதல் கூட்டம் இந்த கூட்டம். அது லியோனிக்கு அப்படி ஒரு ராசி இருக்கு. நம்ம தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்து கலந்துகிட்ட முதல் கூட்டம் என் தலைமையில தான் நடந்துச்சு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தோன்னா என் கூட உட்கார்ந்து தான் முதல் திமுக கூட்டத்தில் பங்கேற்றார். அதனால என் தம்பி பெஞ்சமின் அவர்கள் நான் கலந்துக்கிற அந்த கூட்டத்தில் முதல் கூட்டமாக திமுக வேட்டி கட்டி இங்கே உட்கார்ந்துருக்காரு. ஏன் அவர் இன்னைக்கு நான் சொல்றேன்னா, நான் வாத்தியாரா இருக்கப்ப எனக்கு கல்வி அமைச்சராக இருந்தவர். நான் வாத்தியாரா இருக்கேன் அப்போ எனக்கு கல்வி அமைச்சர். திண்டுக்கல்ல ஒரு கல்வி அமைச்சருடைய கூட்டத்துக்கு நான் ஓரத்தில் அப்படி உட்காந்து வரவேற்புரையாவது நம்மளை கூப்பிடுவாங்களான்னு பார்த்தா, அது எப்படி அவர் இருந்த கட்சியில் என்னை கூப்பிடுவான வரவேற்புரையாற்ற. தூரத்தில் நின்று ஒரு கல்வி அமைச்சரை நான் வேடிக்கை பார்த்தேன். அதே மாதிரி நான் சார்ந்திருக்கக்கூடிய பாடநூல் கழகம் என்ற பெயரை பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் என்று மாற்றியது
அவர் கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் தான். அதனால் இப்படி பல சாதனைகளை புரிந்த பெஞ்சமின், அதாவது கையில் பிடித்தால் நம்மை கையை விட்டு விலகி ஓடுவது வெராமீன், மனிதனுக்கு சக்தியை தருவது சுறாமீன், இன்று நம் கழகத்திற்கு கிடைத்திருப்பது பெஞ்சமின். அதனால தான் அவர் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம அண்ணா அமைப்பு செயலாளர் RS பாரதி அண்ணன், அவர் கலைஞரோட எப்படி இருந்தாருங்கிறதுக்கு தலைவரே மேடையில் இந்த சம்பவத்தை சொன்னார். அவரும் தலைவர் கலைஞரும் ட்ரெயினில் போவாங்களாம். கருணாநிதி அடுத்து பாரதி அப்படின்னு பேர். அதில் கருணாநிதி எம் அப்படின்னு வயசு போட்டிருப்பாங்க மேல், பாரதின்னு போட்டு எம்னு போடாமல் மறந்துட்டு எஃப்னு போட்டு வயசை போட்டாங்க. டிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்க ஆளுங்க தலைவர் யாரோ ஒரு ஃபிகரை கூட்டி வர்றாரு போல இருக்கு, பாரதின்னு யாரோ ஒரு பொண்ணோட வர்றாருன்ட்டு எல்லாம் ஆசையோட காத்திருந்திருக்காங்க. அண்ணன் கூட இறங்கியிருக்காரு. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, நம்ம தலைவர் கூட எவ்வளவு நெருக்கமாக இருந்த ஒரு அருமையான எங்கள் அருமை அண்ணன் அமைப்பு செயலாளராக நமக்கு கிடைத்திருப்பது ஒரு மாபெரும் பெருமை. அவர் இன்னைக்கு 3/4 மணி நேரம் பேசலாம், ஆனால் எனக்காக 15 நிமிஷத்தில் முடிச்சிட்டார். வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள். அதனால எல்லாரும் அவருக்கு ஒரு கரவொலி எழுப்பி, எங்கள் அண்ணன் இன்னும் பல 100 ஆயுசுக்கு எந்திரிச்சு கை தட்டுங்க, அப்பதான் கொஞ்சம் தூக்கம் போகும். எங்கள் அண்ணன் இன்னும் 100 ஆயுசுக்கு நல்லா இருந்து எங்கள் கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அரணாகவும் கேடயமாகவும் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் எங்கள் அண்ணனுக்கு தரணும்னு அவர் அன்போட நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். முடிஞ்ச கூட்டம் நன்றி வணக்கம்ட்டு போயிட வேண்டியதானே, இதுக்கு போய் லியோனியா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். உலகத்தில் உள்ள தலைவர்களில் கலைஞர் என்று அழைக்கப்பட்ட ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? இயல், இசை, நாடகம் 3ம் கலந்த திறமைகளை பெற்ற தலைவர். இந்த கூட்டத்தில் நிறைய முக்கியமான விஐபிலாம் உட்காந்துருக்காங்க. என் தங்கச்சி ஜூலி உட்காந்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஜூலின்னு பேர் அவங்களுக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தன்னுடைய அருமையான குரலை எழுப்பிய அருமை தங்கை. அவங்க ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலெல்லாம் பாப்புலர் ஆனாங்க. இது எல்லாவற்றையும் பெருமை எனக்கு எதுன்னா, நம்ம திராவிட மாடல் ஆட்சியை ஆதரித்து அவர்கள் பேசி கொண்டிருக்காங்கல்ல, அந்த ஜூலியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இப்படி நம் கலைஞர் அவர்கள், கலைஞர் என்ற வார்த்தைக்கு அடைமொழிக்கு சொந்தக்காரர். உலக அரசியல் தலைவர்களுடைய வரலாற்றிலேயே ஒரு தலைவனின் குரலுக்காக கோடான கோடி ரசிகர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்த ஒரே குரல் நம் தலைவர் கலைஞருடைய குரல். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். இப்படி ஒரு குரல் ஒரு தலைவனுக்கு எங்கேயாவது கிடைக்குமா? நம்ம தலைவர் மாதிரி தன் வாழ்க்கை வரலாறை இத்தனை தொகுதிகளாக நெஞ்சுக்கு நீதி என்று எழுதிய ஒரே தலைவன் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் இன்னைக்கு வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி இப்ப இருக்க முதலமைச்சர் கொடியேற்ற போறார், சுதந்திர தின கொடி. நம் கலைஞர் அவர்கள் பெயரால் நாணயம் வெளியிடப்பட்ட போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இங்க வந்திருந்தார். கலைவாணர் அரங்கத்தில் கூட்டம். அப்ப அவர் பேசிய அந்த பேச்சு என்ன தெரியுமா? I was the chief minister of one state in India. Really I am grateful to Dr. கலைஞர் அப்படின்ட்டு எதுக்கு சொன்னார்னா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றும் பொழுது டாக்டர் கலைஞருக்குத்தான் அனைத்து முதலமைச்சர்களும் நன்றி சொல்லிக் கொண்டே கொடியேற்றுகிறோம். மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, நாளை மறுநாள் நீங்கள் சுதந்திர தின கொடி ஏற்றும் பொழுது என் தானை தலைவன் டாக்டர் கலைஞருக்கு நன்றி சொல்லிக் கொண்டேதான் நீங்கள் கொடியேற்ற வேண்டும். வெங்கையா நாயுடு அவர்கள் துணை ஜனாதிபதியாக இருந்தப்ப நம்ம ஓமந்தூரார் அந்த
மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலையை திறந்து வைக்க வந்திருந்தார். அப்ப அவர் சொன்ன 3 வார்த்தைகள், கலைஞர் இஸ் நாட் ஒன்லி a leader, he is an organizer, he is an agitator, he is an orator. ஆர்கனைசர், அஜிடேட்டர், ஆரேட்டர், இந்த 3க்கும் பெருமை சேர்ப்பவர் கலைஞர்னு அன்னைக்கு துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு சொன்னார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன். மா என்றாலே பெருசு என்று பொருள், மன்னன் என்றால் அரசன். மாமன்னன்னா என்ன அர்த்தம்? பெரிய அரசன் என்று பொருள். அதே மாதிரி பேரரசன் அப்படின்னு பொருள். அதே மாதிரி பெருங்கூட்டம்னா உண்மையிலே பெருங்கூட்டம். மாபெரும் கூட்டம்னா என்ன அர்த்தம்னா மிகப்பெரிய கூட்டம்னு அர்த்தம். தனது சாதனைகள் அனைத்தையுமே பெரிய பெரிய சாதனைகளாக படைத்து காட்டிய ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறார் என்றால் அது என்னுடைய அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன் தான். அவர் பாருங்க, வருகின்ற அடுத்த வருஷம் ஏதென்ஸ் நகரத்தில் மாரத்தான் நடத்த போறாருன்னா இப்படி ஒரு சாதனையை எங்க அண்ணனை தவிர வேற யாராலையும் படைக்க முடியாது. ஏதென்ஸ் நகரம்ங்கிறது சாக்ரட்டிஸ் பிறந்து வளர்ந்த நகரம். சாக்ரட்டிஸ்னா யாருன்னே தெரியாதவங்களுக்கு என் தலைவருடைய வசனம் தாயா சாக்ரட்டிஸ்னா யாருன்னு கத்து கொடுத்துச்சு. சிவாஜி கணேசன் பேசுவார், ஏதென்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே, ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால், சீட்டிய வாளில் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மட்டும் போதாது வீரர்களே, இதோ நான் தரும் அறிவாயுதத்தை ஏந்திக் கொள்ளுங்கள். அறிவாயுதம், அறிவாயுதம் சாக்ரட்டிஸ் தருகிறேன். அப்போ ஒருத்தர் சொல்லுவான், சாக்ரட்டிஸ் என்ன குற்றம் செய்தார்? அவர் இளைஞர்களை கெடுக்கிறார். அதுக்கு என் தலைவன் வசனம் எழுதியிருப்பாரு, நான் என்ன பருவ விருந்தளிக்கும் பாவையா, இல்லை வாலிபருக்கு வலை வீசும் விளை மாதா, ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும்னு அன்னைக்கே என் தலைவன் எழுதினாரியா வசனம். அப்படிப்பட்ட தலைவர். அந்த தலைவர் நெஞ்சுக்கு நீதியில ஒரு சம்பவம் எழுதியிருப்பாரு. திமுகவை தொட்டு பார்ப்பவர்களுக்கு என்ன கதி ஏற்படும் ஒரு சம்பவம் எழுதியிருப்பார். அண்ணனுக்கு தெரியும். அவர் சின்ன குழந்தையா இருந்தப்ப நிறைய சுருட்ட முடி, சின்ன பிள்ளையில நிறைய யாருக்கு சுருட்ட முடி இருக்கோ அவங்க சீக்கிரம் வளர்த்தி ஆயிடுவாங்க. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. தலைவருக்கு நிறைய சுருட்ட முடி. முடி எடுக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு குலதெய்வம் கோயிலில் வேண்டியிருக்காங்க. முடி எடுக்கணும்னு சொல்ற நாள் அன்னைக்கு மழை வந்துருச்சு. அதுக்கு சொல்றதுக்கு தான் ஒரு குரூப் இருப்பாங்கல்ல சோசியக்காரங்க, இன்னைக்கு எடுக்க வேண்டிய முடியை இன்னைக்கே எடுத்து ஆகணும், இல்லாட்டி பெரிய உயிருக்கு ஆபத்துன்ட்டான். நம்பிட்டாங்க. உடனே கோயிலுக்கு போகாம மழை நேரத்தில் வீட்டிலேயே வச்சு அவர் முடியை எடுத்து அந்த முடியை பத்திரமா வச்சு நீங்க இன்னொரு நாள் போறப்போ கோயிலில் காணிக்கை செலுத்திடுங்க அப்படின்ட்டு ஒரு பித்தளை குடத்துக்குள்ள தலைவருடைய முடியை வச்சு மூடி வச்சிருக்காங்க. அன்னைக்குன்னு திருடன் வந்திருக்கான் தலைவர் வீட்டுக்கு. வந்து என்னென்னத்தையோ திருடன்னு ஐடியா பண்ணி பார்த்துருக்கான். பித்தளை குடம். அவன் பார்த்தோன்னா, ஆஹா பெரிய புதையல்ல வச்சிருப்பாங்கடா, நாணயம்லாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு ராத்திரி ஒரு இடத்துல போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான். என்ன இருந்திருக்கான்? அண்ணன் சுத்த தமிழ்ல சொல்லிட்டாரு, எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு திருட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு முடிவில் அவர்கள் கையில் கிடைப்பது வெறும் முடி மட்டும்தான். ஏன்னா அதை சொன்னா அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. காரணம் என்னன்னா, என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர் வாட்டுக்கு செவனேன்னு இருந்தார். அவரை போய் கைது செய்து ஓலக்கூர் காவல் நிலையத்திலே மதிய உணவு அருந்தி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு நாள் முழுவதும் அவர் தான் ட்ரெண்டிங்ல தலைப்பு செய்தி. என்னடா நம்ம என்னமோ ஒன்று நினைச்சான், வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் தஞ்சாவூருக்கு கூட போகாமல் மீண்டும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் தான் ஒரு திராவிட தலைவன் என்பதை நிரூபித்து காட்டிய என் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் தலைவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் விழா. இன்னைக்கு
இன்னைக்கு இந்த நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? சட்டமன்றத்தை பத்தி எங்க அண்ணன் பாரதி அண்ணன் சொன்னாங்க. சட்டமன்றமாயா நடக்குது? 13 ஜோக்கரா இருந்தா எப்படின்னே ரம்மி விளையாடுறது? எங்க உதயநிதி தான் சொன்னார், 13 ஜோக்கரா இருந்தால் எப்படா ஜெயிக்கிறது? அதை விட நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கச்சேரினா பாடகர் இருக்கணும், மிருதங்கம் இருக்கணும், கஞ்சிரா இருக்கணும், கொன்னக்கோள் ஜதி சொல்றவன் இருக்கணும், வயலின் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து தான் கச்சேரி. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சிகளேப்பது பழனியிலே. டங்கு தந்து டாக்கு திந்து டாக்கு திந்து டாக்கு திந்து மிருதங்கம். தீம் தக்கிட்ட ஜொனுதா தாம் க ஜொனுதா அப்படின்னு கொன்னக்கோள் ஜதி. கடம் அடிப்பான். வயலின் இப்படி நடந்தா தான் கச்சேரி. எல்லா பேருமே ஜால்ரா வச்சுக்கிட்டு கலியுக சைஞ்சக் சைஞ்சக் சைஞ்சக்னு அடிச்சா கச்சேரியில கல்ல கொண்டு எறிவானா? எரிய மாட்டானா? அம்புட்டும் ஜால்ரா வாங்குறாங்க பாருங்க. பல்பு டெய்லி முதலமைச்சரே 5000 வாட்ஸ் பல்பு வாங்கினாரு முதல் கூட்டத்தில். பட்டி வேஷ்டி மாப்பிள்ள மாதிரி அழகா இருந்தார் அன்னைக்கு. என்னைக்குமே முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே இல்லாத நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு ஒரு நாள் சிரிச்சார். அந்த சிரிக்க வச்சது கூட எங்க அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான். அவங்க என்னென்னமோ பேசி தலைவரை சிரிக்க வைக்கலாம்னு நினைச்சாங்க. ஒவ்வொரு மந்திரி எந்திரிச்சு ஆகாகா வாகாகா வானமே வையமே பூமிய தரைய அப்படின்னாங்க. மாப்பிள்ளை என்னென்னமோ விட்ட போடுறோம், ஒன்றும் வேலையாக மாட்டேங்குது. அன்னைக்கு வாங்கினார் பாருங்க ஒரு பல்பு. வறட்சி நிவாரணம் விவசாயிகளுக்கு தரவில்லை, விவசாயிகளுடைய கடன் முழுமையாக அடைக்கப்படவில்லை, காவிரி தண்ணீர் இன்னும் திறக்கப்படவில்லை, எனவே டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகள் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் கம்பீரமா முழங்குறார். நம்ம மாண்புமிகு முதல்வர் எந்திரிச்சாங்க. மாண்புமிகு சி ஜோசப் விஜய் பட்டி வேஷ்டியோட வறட்சி நிவாரணம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் பேப்பர் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். உடனே அவங்க நல்ல உள்ள எந்திரிச்சு தளபதி கச்சேரி அப்படின்னு 6 நாள் ஆடி இருப்பாங்க. அவ்வளவு வாரம் தலைவர் பவர்ஃபுல்லான பாயிண்ட் எடுத்து வச்சுட்டாராம் முதலமைச்சர். எந்திரிச்சாரியா கலைஞரின் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மகன். வறட்சி நிவாரணம் என்று வருடா வருடம் கொடுக்கக்கூடிய தொகுப்பை பற்றி நாங்கள் பேசவில்லை. விவசாயிகளுடைய வறட்சி நிவாரணத்தை தான் நாங்கள் கேட்டோம். தொகுப்பு நிதிக்கும் நிவாரணத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. இது பேப்பர் படிச்சா தெரியாது. விவசாயிகளை நேரடியா சந்திக்கணும்னு சொன்ன உடனே வாங்கினாரியா 5000 வாட்ஸ் பல்பு டமக்குன்னு. அப்போ உட்கார்ந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கல. அவருக்கு பல கண்ட ஆட்கள்லாம் எந்திரிச்சு பேசிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பல்பு வாங்கினா தெரியுமா? நம்ம வேளாண்மை துறை அமைச்சர், அவர் பேரு வேற மறந்து போய் வினோத், மாண்புமிகு வினோத் அவர்கள் வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில் வச்சு சாமி கும்பிட்டு வந்தாரு. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், ராமமும் மொட்டையும் தான். திருப்பதினா ராமம், இன்னொன்று என்ன மொட்டை. விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணாமல் ராமம், காவேரி நீரை திறந்து விடாமல் மொட்டை அப்படின்ட்டு அவரு பெரிய நம்ம கவிஞர் காசிமுத்து மாணிக்க மாதிரி. இவ்வளவு நாள் சூரியனால் மக்களுக்கு வேர்த்தது, இப்பொழுது சூரியனுக்கே வேர்த்திருக்கிறது. இதுக்கு முதலமைச்சர் சிரிப்பாருன்னு பார்த்தா அவருங்க ஏண்டா விளங்காத பிட்டா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தாரு. எங்க அண்ணன் சிங்கம் ஓ பன்னீர்செல்வம் எந்திரிச்சாரியா. 1000 ராக்கெட்டுகள் விட்டாலும் சூரியனை யாரும் நெருங்க முடியாது, அந்த சூரியனை யாரும் தொட முடியாதுன்னு யார் சொன்னா? எங்க அண்ணன் ஓபிஎஸ் எந்திரிச்சு சொன்னார். அவரு கொடுத்தாரு பாருங்க ஒரு பல்பு, மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையனுக்கு.
நீங்கள் யாருடைய படத்தை இப்பொழுது பாக்கெட்டில் வைத்திருக்கிறீர்கள்? யாரு? எங்க ஐயா செங்கோட்டையன். பெரிய கண்டுபிடிப்பு. நான் பாருங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படத்தை பாக்கெட்டில் வச்சிருக்கேன். அதுக்கும் ஓபிஎஸ் கொடுத்தாரு 2000 வாட்ஸ் பல்பு. நான் எந்த கட்சியில் இருக்கிறேனோ அந்த கட்சிக்கு விசுவாசமாக தலைவருடைய படத்தை வச்சிருக்கேன். உங்களை மாதிரி போட்டோவை வச்சு ஏமாத்துறவன் நான் இல்லைன்னாரு. அந்த கட்சியில் இருக்கவங்க விஜய் படத்தை தானே பாக்கெட்டில் வச்சிருக்கணும். இது என்ன மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாழுமா? வாங்கினாரா பல்பு? அதுக்கடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர், எல்லா அமைச்சருக்கும் அவர் தான் எந்திரிச்சு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் எந்திரிச்சு நீட் தேர்வை முதலில் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தது அன்று துணை அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் திமுக. ஒண்ணு எல்லாம் எந்திரிச்சார் நம்ம கொறடா. துணை அமைச்சர்லாம் தீர்மானம்லாம் கொண்டு வர முடியாதுங்க. அன்னைக்கு இருந்த குலாம் நபி ஆசாத் அவர் தான் அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் தான் கொண்டு வந்தார். கொண்டு வந்த நீட் தேர்வை எங்க மாநிலத்துக்கு நாங்க வைக்க மாட்டோம்னு சொல்லி மற்ற மாநிலங்கள் எல்லாம் நீட் தேர்வை நடத்திய போது அதை மறுத்து நீட் தேர்வை நடத்தாமல் தடுத்த தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்னாரா? வாங்கினாரா ஒரு பல்பு? ஏதாவது நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கப்ப டக்குன்னு டேக் டைவர்ஷன் எடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு அமைச்சரை வச்சிருக்காங்க. அவர் தான் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர். வேற என்னமோ பேசிட்டு இருக்கான். அவர் எந்திரிச்சு 4 ஆண்டுகள் எதற்கும் பயப்படாமல் இருந்தவர் எங்களுடைய முதலமைச்சர். உன்னை இப்ப அதை யாராவது கேட்டாங்களா? காவிரி தண்ணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். 4 வருஷம் பயப்படாம இருந்தாராம். நான் மட்டும் சட்டமன்றத்தில் இருந்திருந்தேன்னா இந்த பதில் சொல்லியிருப்பேன். உங்கள் முதலமைச்சர் எதற்குமே பயப்படவில்லை என்று நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்தார். கரூரிலே 41 பேர் இறந்த பிறகு 40 நாட்கள் அறையை விட்டு வெளியே வராமல் இருந்ததற்கு பெயர் வீரமா பயமான்னு கேட்டிருப்பேன். நான் கேட்கணும்னு நினைச்சாங்க. அதான் நம்ம சபாநாயகர் ஒருத்தர் யாரையுமே பேச விட மாட்டேங்கிறாரு. அவருக்கே தங்கம் தென்னரசு பல்பு கொடுத்தாரு. பொய் அப்படிங்கிற வார்த்தையை நிதியமைச்சர் சொன்னோன்னே பொய் என்ற வார்த்தையை கூறக்கூடாது, சட்டமன்றத்தின் விதினாரு. நம்ம முன்னாள் நிதியமைச்சர் தம்பி தங்கம் தென்னரசு எந்திரிச்சு பொய் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று விதி கிடையாது, உறுப்பினர் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று சொல்லத்தான் கூடாது என்று விதி. திருக்குறளை காமிச்சார். பொய்மையும் வாய்மையிடைத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் அப்படின்ற திருக்குறளை நான் சட்டமன்றத்தில் சொல்லும் போது பொய்யின்னு அதுல வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லாம விட முடியுமா அப்படின்னாரு. பல்பு ஃபைனல் பல்பு தெரியுமா? 3 மாதங்களில் 15,000 கோடி கஜானாவில் கொண்டு வந்து சேர்த்தோம். யாரு? மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன். தங்கம் தென்னரசு எந்திரிச்சு அந்த 15,000 கோடி என்னென்ன இதில் வந்துச்சுன்னு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம்னாரு. இட் இஸ் இம்பொர்க்கபிள் அண்ட் அன்சகிக்கபிள் ஃபார் அஸ். எக்ஸ்பெக்டட் என்ன எக்ஸ்பெக்டட் தெரியல. எதிர்பார்த்தோம், வந்துகிட்டு இருக்குன்னு தேவையாங்கிறேன் நான். நேரம் நம் தலைவர் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தால் எங்கள் சகோதரிகளுக்கு 8,000 ரூபாய் கூப்பன் கிடைச்சிருக்கான். 3 பொருள்களை நேரம் வீட்டில் வாங்கி நீங்க சேர்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் அல்வா. அண்ணன் சீர் ஒவ்வொரு அது எப்படி பேசினாரு மேடையில பிரச்சாரத்தை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் அனைத்து பெண்களும் பேருந்திலே இலவச பயணம் செய்யலாம். 5 கிலோ அல்வா மாவே இல்லாம கிண்டி நம்ம சகோதரிகள் கொடுத்து அதுக்கெல்லாம் ஏற்கனவே என் தலைமையும் கொடுத்த அந்த திட்டத்தில் தாயா மகளிர் விடியல் பயணம் என்ற விடியல் பயணம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுலயும் விடியல் என்ற வார்த்தையை எடுத்திருக்காங்க. விடியல் என்றால் என்ன அர்த்தம்? இருளை நீக்குகின்ற வெளிச்சம்.
இருண்ட ஆட்சிக்கு விடியல் என்றால் பிடிக்காது. அதனாலதான் விடியல் என்ற வார்த்தையை நீக்கி இருக்கிறார்கள். பேரை மாற்றுவது ஏன்? தலைவர் கலைஞருடைய பெயரை எடுத்துவிட்டு கலைஞர் இல்லம் என்ற திட்டத்தை என்னமோ ஒரு இல்லம்னு மாற்றி வச்சிருக்காங்க. என் தலைவருடைய பெயரை நீக்குவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவோ நின்றுட்டு இருக்காங்க. என் சகோதரியும் காவல்துறை அதிகாரியா அப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு நின்று அப்படி ஒரு சலிட் அடிக்க, அந்த ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் தன் அதிகாரத்தை செலுத்தும் போது அவர்களிடம் வாழ்ந்து கொண்டிருப்பது என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். நீங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இலவச அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறீங்களே, அந்த பேருந்தை அரசுடைமை ஆக்கிய தலைவன் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். எத்தனை திட்டமையா சொல்றது என் தலைவரை பத்தி. ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். என் தலைவர் மீது அன்று முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் சர்க்காரியா கமிஷன் என்று அவர் நிறைய ஊழல் செய்தார்னு ஒரு கமிஷனுடைய விசாரணை நடக்குது தலைவர் பேர்ல. அந்த சர்க்காரியா கமிஷன்ல தலைவர் மீது கொடுக்கப்பட்ட ஊழல் பட்டியலெல்லாம் அந்த கமிஷனை விசாரிக்கக்கூடிய ராஜகோபால் அப்படிங்கிற சிபிஐயோட டைரக்டர் ஜெனரல் அவர் தான் வந்து விசாரிக்கிறாரு. எம்ஜிஆர் யாரோ எழுதி கொடுத்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஆதாரம் இல்லாமல் கையெழுத்தை போட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அந்த ராஜகோபால்ங்கிற சிபிஐ டைரக்டர் ஜெனரல் கோபாலபுரத்துக்கு விசாரணைக்கு போறாரு. கூட தியாகராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர். தலைவர் உட்கார்ந்துருக்காரு. உள்ள நுழைஞ்சோன்ன நாங்க சிபிஐல இருந்து வந்திருக்கோம். தலைவர் வாங்க வாங்க உட்காருங்க, காப்பி குடிக்கிறீங்கள? சிபிஐ காரனுக்கு காப்பி மூட்டை முடிச்சோட இருக்கேன், கைது பண்றதுன்னா கூட்டிட்டு போங்கன்னு இருக்காரு. ஐயா நாங்க சிபிஐல இருந்து வந்திருக்கோம், கைது பண்ண வரலங்க, விசாரணைக்கு வந்திருக்கோம். அந்த தியாகராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் பக்கத்துல ஒரு பைய வச்சிருந்திருக்காரு. அந்த பையவே தலைவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. எதுக்குடா விசாரணைக்கு வந்து 25 மூட்டையை எதுக்கு பக்கத்துல வச்சிருக்காரு? எல்லா விசாரணையும் முடிஞ்சோன்னா அந்த பையில இருந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா டேப் ரெக்கார்டர் உள்ள வச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு எப்படி சிசிடிவி கேமரா மாதிரி அன்னைக்கெல்லாம் இல்லை. அதனால டேப் ரெக்கார்டரில் தலைவருடைய விசாரணையை பூரா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தலைவர் பார்த்து ரெக்கார்டெல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு இருக்காரு. இல்லை அது தெரியாமல் பண்ணிட்டீங்கல்ல, என் மீது ஏதாவது குற்றம் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதற்கு விளக்கம் தருகிறேன் என்று சொன்னார். இதுவரை அந்த குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. என் தலைவரை பார்த்து அன்னைக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு ஒரு திருக்குறளை சொல்றாரு. தன்னை எதிர்த்து சமர் புரிய வந்தவனிடம் நடுக்கத்தை காட்டாமல் எவன் இருக்கிறானோ அவன்தான் தலைவன். அந்த திருக்குறளை எழுதியிருக்காரு யாரு? அன்னைக்கு சிபிஐ டைரக்டர் ஜெனரலா இருந்த ராஜகோபால் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல இந்த சம்பவத்தை எழுதியிருக்காரு என் தலைவன் டாக்டர் கலைஞரை பத்தி. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஏதோ ஒரு ஃப்ளூக்ல 1000 முதலமைச்சர்கள் நமக்கு கிடப்பாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவன் இதுவரைக்கும் வேற எந்த இயக்கத்துக்கும் கிடைக்க மாட்டாங்க. தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சொன்னார் பாரு. இந்த துணிச்சல் வேற எந்த தலைவனுக்கு வராதியா? கரூரில் 41 பேர் இறந்த பொழுது இந்த என்னை பார்க்க வந்தவர்கள் இறந்து போனார்கள், இந்த இழப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்வதற்கு துணிச்சல் இல்லாமல் ஓடி ஒளிந்த தலைவர்களுக்கு மத்தியில் என் கழகத்தின் தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்ன எதையும் தாங்கும் இதயமான இரும்பு மனிதன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் மாதிரி ஒரு தலைவர் நமக்கு கிடப்பாங்களா? எல்லாமே டுபாக்குராயா. ஜனநாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் பாட்டுக்கு போட்டோல இருக்கவர தலை அப்படின்னு அவர்கிட்ட இருந்து சவுக்க வாங்கி, நீ ஏன் சொந்தமா கடையில் போய் சவுக்கு வாங்க, எதுக்கு அவர் கையில இருந்த சவுக்க புடுங்குற? எம்ஜிஆர் அன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளையில அந்த பாட்டு எப்படின்னு தெரியுமில்ல, பெஞ்சமின் எனக்கு தெரியாத பாட்டா. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை
இல்லை, அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வாள் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு தான் எழுதியிருந்தது. அன்னைக்கு காங்கிரஸுக்கு இன்னொரு பேரு காக்கான்னு பேரு. அதனால காக்கைனா அவங்கள குறிச்சிருவாங்கட்டு சென்சார்ல எடுத்துட்டு என்ன வார்த்தை போட்டாங்க தெரியுமா? எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீ எல்லாமே ஓசி தானா? சவுக்கு எம்ஜிஆர்ட்ட வாங்கின ஓசி. கொடியில பாத்தீங்கன்னா 2 யானைக்குட்டி. இது எதுன்னா முத்தூட் பைனான்ஸோட, முத்தூட் பைனான்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதுல 2 யானைக்குட்டி தான். அந்த கொடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி சங்க கொடியா. அவங்க இப்போ கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்க நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் ஜாதி சங்கத்துக்கு இந்த கொடியை போட்டோம், இவங்க எடுத்துட்டாங்க 3 கலரை போட்டு. அவர் பேசுற ஒரு வார்த்தை கூட எங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்ட இருந்து எடுத்தது. நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறார்ல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இரும்பு திரையில எழுதின பாட்டு. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும், நிலைமை என்னவென்று தெரியுமா? பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு. அதுவும் துப்பாக்கு. எங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஏதோ கூட்டத்தில் மக்கள் பேசியதற்கு பதில் சொன்னதற்காக பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் என்று கைது செய்தீர்களே. ஜனநாயகன் படத்துல வில்லனை திட்டுவதற்கு ஒரு வார்த்தையை இன்னைக்கு முதலமைச்சர் பயன்படுத்தி இருக்காரு. அதை விட பெண்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை உண்டான்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் பாட்டை மட்டும் பாடினாரு. 5 நிமிஷம் முடிச்சிடறேன். எம்ஜிஆர் இவருக்குன்னு இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, பாடவா? ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே, அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். கரூர் பிரச்சனையில தப்பிச்சிடலாம் நினைக்காதீங்க ப்ரோ. அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளியிருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். அன்னைக்கு எம்ஜிஆர் பாடிட்டார். வெயிட் ப்ரோ வெயிட் இருக்கு. இன்னொரு பாட்டு இருக்கு, எம்ஜிஆர் பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று, அதன் பேர் உள்ளமல்ல. உள்ளத்தில் இருப்பதை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன், ஊரார் பணத்தில் உயிரை வளைப்பவன் உலகத்தில் கோழைகள் தலைவன், உலகத்தில் கோழைகள் தலைவன். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல. இன்னொரு பாட்டு இன்னைக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் பாடியிருக்கார். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு பனையூருக்கு போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் அறிவேன், எதுவான போதிலும் சத்தியமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், அதுவே என்றும் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே ப்ரோ. உங்க கூட இருக்க அந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் நம்பி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நாங்க எங்க உடம்புல இருந்த கோமணத்தை நாங்க கழட்டி போட்டோம். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பட்டு வேட்டி. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறீங்க. நாங்க முகம் துடைக்கிறதுக்கு வச்சிருந்த கர்ச்சிப்பு தான் இன்னைக்கு நீங்க தோல்ல போட்டிருக்க துண்டு. நாங்க கையில வச்சிருந்த குச்சி தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த கூட்டணி கட்சியினுடைய ஆட்சியில் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு.
இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சியே ஒன்னொன்னா அப்படியே பார்க்குது, என்னடா அப்படின்ட்டு. நான் என்னைக்கு வைகோ அண்ணன் போய் சேர்ந்தாரோ நான் முடிவு பண்ணிட்டேன், மேட்ரு சீக்கிரம் சிந்தாபாத் ஆயிருந்தாங்க. சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் தான் அப்படின்னார்ல, என் தலைவர் இப்படி தான் காமிச்சார். என்ன அர்த்தம்னா பேசி முடிச்சிட்டோன்ட்டு, அதை கூட ஒழுங்காக காட்டாமல் இந்த அப்படின்னார். இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் தொடர்ந்து கழுத்தறுக்க போறேன், காத்திருங்க. 6 சிலிண்டரா ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அவரு அந்த கூட்டணி கட்சிலாம் எங்க அண்ணன் வைகோ அவர்கள் என்னைக்கு போனாரோ அவர் வெளியிட்ட புஸ்தகத்தை அவர் வெளியிடுவார்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டாரு. போனால் நமக்கு அதான் கடைசி நிகழ்ச்சி ஆகுங்க, வேணாம்டா இந்த பம்பரம் எந்த சாட்டை சுத்தினாலும் சுத்தும் போல இருக்கு, இது வேலை. இன்னும் எப்படியும் ஒரு 3 மாசத்துல தனுஷோட கட்சியில அண்ணன் வைகோ அவர்கள் இருப்பார். உலகத்தில் உள்ள தலைவர்களிலே நான் மிகச்சிறந்த தலைவனாக தனுஷ் அவர்களை பார்க்கிறேன். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிட்லர் இருக்கிறாரே, ஹிட்லர் பேசினாலும் பேசுவார். உண்மையில் வைகோ அவர்கள் மேல நான் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளனை என் வாழ்க்கையில் இதுவரை நான் பார்த்ததில்லை. அவருடைய பேச்சுக்கு நான்லாம் அடிமை. ஆனால் அரசியலில் இப்படி ஒரு கேவலமான மனிதன், இப்படி ஒரு துரோகியை நான் பார்த்ததில்லை. துரோகிங்கிற வார்த்தை சொல்றதுக்கு மன்னிக்கணும். என் தலைவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் புண்பட்டது எப்போது, பண்பட்டது எப்போது? தலைவர் சொன்னார், முதல் துரோகத்தை சந்திக்கும் போது புண்பட்டேன், தொடர்ந்து துரோகங்களை சந்திக்க சந்திக்க பண்பட்டு விட்டேன் அப்படின்னார். இன்னைக்கு பண்பட்ட ஒரு தலைவர் தாயா என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்கேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு பூட்டை பூட்டிட்டு வீட்டில இருந்து போயிடுறாங்க, சாவி காணா போயிடுது. சாவியை காணா போட்டமே வீட்டு ஓனர் பூட்டை வந்து திருப்பி திறக்கணும்னு பார்க்குறாங்க, சாவி இல்லை. என்ன பண்ணுறது? எம்ஜிஆர்னா பின்னாடி வந்து டம்முன்னு இடிப்பார், திறந்துடும். பார்க்குறாங்க பெரிய திண்டுக்கல் பூட்டு, மாட்டு சாவிலாம் போட்டு பார்க்குறாங்க, திறக்க முடியல. என்னடா பண்ணாங்க? சுத்தியில் எடுத்து ஓங்கி பூட்டை உடைச்சான். அப்போ பூட்டு சொன்னுச்சு, காணா போட்டவனுக்கும் தண்டனை கிடையாது, பூட்டிட்டு எங்கேயோ கிடக்கிற சாவிக்கும் தண்டனை கிடையாது, கடமையை சரியாக செய்த பூட்டுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. கடமையை சரியாக செய்த என் தலைவர் என்று தோற்றிருக்கலாம். அப்படி தோற்ற என் தலைவன் பண்பட்டு நாளை இதே தமிழகத்தை மீண்டும் ஆழ்வார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரு கல்யாண வீட்டில் வாழை மரம் கட்டியிருப்பாங்க, 3 நாளைக்கு அந்த வாழை மரம் ஜேன்னு இருக்கான். கல்யாண வீடு முடிஞ்சோடனே வாழை மரம் கீழே கிடக்கும், பயில ரயில் வண்டி விளையாடுவேன், வாழைக்காயெல்லாம் பிச்சுட்டு போயிடுவாங்க, குப்பையில் கிடக்கும் வாழை மரம். ஆனால் ஒரு கட்டிடத்தை கட்ட பயன்படுத்துகின்ற சாரத்தை பார்க்கிற சவுக்கு மரம், கட்டிடம் கட்டியவுடன் மீண்டும் லாரியில் அதை ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு கட்டிடம் கட்டுவதற்கு அந்த சவுக்கு மரம் மீண்டும் போய் கொண்டிருக்கும். இன்னைக்கு கல்யாண வீட்டில் கட்டப்பட்ட வாழை மரம் போல் இந்த தாவேக ஆட்சி. ஆனால் மக்களுக்கு தொடர்ந்து உழைக்கும் சவுக்கு மரம் போன்ற எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கட்சி தொண்டர்களை எங்கள் கழகத்திடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் தமிழகத்தில் முதல்வர் ஆவார். எங்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்ற படைத்தலைவனின் போருக்கு பின் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், எங்கள் நிரந்தர முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின். மதுரவாயில் தெற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகுந்த உற்சாகத்தோடும் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துகின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் ஆரம்பாக்கம் விஸ்வநாத் கணபதி அவர்களே,
முன்னிலை வைக்கின்ற பகுதி செயலாளர்கள் நுளம்பூர் ராஜன் அவர்களே, துரை வீரமணி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை நண்பர் அருணாச்சலம் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாசு அவர்களே, இறுதியாக சிறப்புரையாற்றிருக்கிற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருமை சகோதரர் திண்டுக்கல் லியோனி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அருமை நண்பர் பெஞ்சமின் அவர்களே, கழகத்துடைய துணை அமைப்பு செயலாளர் தாயகம் கவி அவர்களே, வர்த்தகரினுடைய செயலாளர் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, திரளாக கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வட்டக்கழகத்துடைய செயலாளர் அன்புக்குரிய நண்பர் சுந்தர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை பார்க்கிற போது உள்ளபடியே நாம் ஆளுங்கட்சியாக இருக்கிறோமா அல்லது எதிர்கட்சியாக இருக்கிறோமா என்கிற ஒரு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் மேடையில் இருக்கிறவர்கள், கூட்டம் நடத்துகிறவர்கள் மன்னிக்க வேண்டும். கடந்த காலங்களிலே கூட்டங்களிலே பேசுகிற போது முன்வரிசையிலே முழுமையாக உட்கார்ந்திருப்பார்கள். நாம பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம், அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார் யார் அழைத்து வந்தார்களோ அவரவர்கள் பேசி முடித்தவர்கள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றாப்போல் போய்விடுவார்கள். ஆனால் 1967 70களிலே எப்படி திமுக தொண்டன் கூட்டத்துக்கு வருவானோ அந்த உணர்ச்சியோடு இன்றைக்கு இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன். காரணம், இங்கே உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் கூட்டம் துவக்கப்பட்டு, நான் கூட ஆட்சி போன பிறகு ஒரு 3 கூட்டங்கள் 3 இடத்துல பேசினேன். புதுக்கோட்டையிலே ஒரு கூட்டம், கோயில்பட்டியிலே ஒரு கூட்டம், திருநெல்வேலியிலே ஒரு கூட்டம், ஆர்டி நகரிலே தாயகம் கவி அவர்கள் கூட இருந்தார்கள். துறைமுகத்திலே கூட்டத்தில் பேசினேன். அதுக்கு முன்னாடிலாம் கூட்டம் பேசும்போது யார் மன்னிச்சுங்க, முதல்ல அந்த கூட்டத்தை பெண்களை உட்கார வைப்பாங்க. அதை கூட்டிகிட்டு வருவாங்க, கூட்டிகிட்டு வந்தவங்களோட போயிடுவாங்க. காரணம் என்னவென்னா 8:30 மணிக்கு மேலே கூட்டமே கடைசியாக பேசுகிற என்னை போல பேசுகிறவங்க, லியோனியை போல போன்ற பேசுகிறவங்களுக்கு தான் சங்கடமாக இருக்க, வெறும் காலி பெஞ்சை பார்த்து பேசுகிறேன். ஆனால் கொள்கை பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கிற போது எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் உற்சாகமாக இருக்கிறது. நாம் தோற்றுவிட்டோம் என்று தயவு செய்து யாரும் கருத வேணாம். நாம் தோற்று காட்டியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றால் இதைத்தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்று சென்னை கடற்கரையிலே 1962 50 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் அண்ணா காஞ்சிபுரத்தில் தோற்றுவிட்டார். அந்த வெற்றிக்கு அண்ணா அவர்கள் சென்னை கடற்கரையிலே வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை கூட்டினார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய கூட்டத்திலே ஒவ்வொருவரும் ஒரு விதமாக அண்ணா வைத்துக் கொண்டு பேசினார்கள். 1000 வழக்கில் வெற்றி பெற்ற K.A. மதியழகன் அவர்கள், அண்ணா நான் ராஜினாமா செய்கிறேன், என்னுடைய தொகுதியை நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று அன்றைக்கு K.A. மதியழகன் கூறினார். நாவலர் பேசினார், திருவள்ளிக்கேணியிலிருந்து வெற்றி பெற்று. இப்படி ஒவ்வொருவராக பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் மட்டும்தான் சொன்னார், அண்ணா நீங்கள் தோற்கவில்லை,
தோற்று காட்டியிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு விளக்கத்தையும் சொன்னார். உங்கள் முகத்தை சட்டமன்றத்தில் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து சொன்னார். காமராஜர் நாம் மதிக்கத்தக்க ஒருவர், போற்றுதலுக்குரியவர். இன்னும் சொல்ல போனால் காமராஜருக்கு எல்லாம் செய்தது திமுகவை தவிர வேறு எந்த கட்சிக்காரனும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி கூட அவருக்கு செலவைக்கவில்லை. முதலில் காமராஜருக்கு செலவைத்ததே திமுக தான். ஏன் இதை குறிப்பிடுறேன்னா, நாளைக்கு இந்த பேசுனதுனால ஒரு சில தூண்டி விட்டு அறிக்கையோடு சொல்லுவாங்க. நான் வரலாறு சொல்றேன். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காமராஜர் சட்டமன்றத்தில் இருந்த 15 பேர் நம்முடைய உறுப்பினர்கள், அதில் 3 பேர் சம்பத்தோடு போய்விட்டார்கள். தேர்தலில் போட்டியிட்டவர்கள் 10 பேர் தான், அண்ணா உள்ளிட்டு. அந்த 10 பேரையும் தோற்கடிக்க அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் முனைப்பாக பாடுபட்டு தோற்கடித்தார்கள். ஆனால் கலைஞரை மட்டும் தோற்கடிக்க முடியவில்லை. கலைஞர் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகுதான் சொன்னார் கடற்கரை கூட்டத்திலே, காமராஜர் அவர்களே, அண்ணாவை 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்து விட்டீர்கள். உங்களுடைய நல்லெண்ணத்தை நான் பாராட்டுகிறேன். அண்ணாவுடைய முகத்தை உங்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்கிற பண்டிதர் நேரு பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டுத்தான் அண்ணாவை தோற்கடித்தீர்கள். ஆகவே அண்ணாவை டெல்லிக்கு ராஜ்யசபாக்கு நாங்கள் அனுப்புகிறோம் என்று அந்த கூட்டத்தில் துணிச்சலாக சொன்னவர் கலைஞர் தான். ஏன் இதை சொல்றேன்னா, நீங்கள்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் நம்முடைய தலைவர் தோல்வி என்று தோற்று பார்க்கவில்லை. காரணம், கலைஞர் அவர்கள் நமக்கு 50 ஆண்டு காலம் இந்த கட்சியை நடத்தி எந்த தேர்தலும் அவர் தோற்கவில்லை. 13 முறை அவர் வெற்றி பெற்று விட்டார். ஒரு தேர்தலையும் அவர் தோற்கவில்லை. ஒரே ஒருவர் வெற்றி பெற்றார் என்றாலும் அந்த ஒருவர் கலைஞராகத்தான் இருந்தார். ஆகவே 50 ஆண்டு காலம் கழகத்திலே இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தலைவருடைய தோல்வி என்ற ஒன்று தெரியாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்ட தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் பல பேர் துவண்டு போனார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பழைய வரலாறை சொல்கிறேன். இதுவரையிலே தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்த தளபதி தான் வருங்காலத்தில் இந்தியாவுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகிற தலைவராக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார் என்பதை கழகத் தோழர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இன்றைக்கு நாம் பணியாற்றிட வேண்டும். நேற்றைய நேரம் இல்லாத காரணத்தினால் சுருக்கமாக சொல்கிறேன். நேற்றைய தினம் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு செயலாளராக இருந்தவர் லட்சுமிகாந்தன் பாரதி ஐஏஎஸ். அவர் நேற்றைய தினம் நம்முடைய தளபதி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று இடத்தில் கேட்டு தளபதியை சந்திக்க வேண்டும் என்று விரும்பியுடன் நான் தலைவரிடத்தில் சொன்னேன். உடனே தலைவர் உடனடியாக அழைத்துவார்கள் என்று சொன்னார். காலையிலே அவருடைய இல்லத்தில் லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள் தளபதியை சந்தித்தார். அவருக்கு வயது 100 வயதான அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். கலைஞர் சிஎம்ஆர் இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிறோமே, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மூல காரணமாக கலைஞருக்கு பக்கபலமாக இருந்து இதை சட்டபூர்வமாக கொண்டு வந்தவர் லட்சுமிகாந்தன் பாரதி என்கிற ஐஏஎஸ். ஆனால் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் நேற்று இன்னும் தீர்மானம் போடுறாங்க, அது ஏற்கனவே கலைஞர் சட்டசபையை கொண்டு வந்தவரே அவர் தான். அதற்கு உறுதுணையாக இருந்த அதிகாரி தான் லட்சுமிகாந்தன் பாரதி. தளபதியை சந்தித்து தன்னுடைய 100வது வயதிலே சொன்னார், 2001 திமுக தோற்ற பிறகு நான் அன்றைக்கு கலைஞரை சந்தித்தேன். சந்தித்த போது இப்படி ஆகிவிட்டதே, இவ்வளவு செய்தீர்களே. 96 2001 வரை இவ்வளவு சாதனை சாதித்தீர்களே, தோற்றுவிட்டீர்களே என்று சொன்னபோது தலைவர் மிகுந்த உற்சாகத்தோடு இடத்துல சொன்னார், அடுத்து தேர்தல் வருவது, அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இப்பொழுதுதான் இன்று முதல் நாங்கள் வாய்க்கால் வெட்டி கொண்டிருக்கிறோம்.
வாய்க்கால் வெட்டி விட்டால் தண்ணீர் தானாக வரும். ஆக 5 ஆண்டு காலம் கழித்து தண்ணீர் வரும். இந்த நாங்கள் வெட்டுகிற இந்த பாதையிலே வரும் என்று அன்றைக்கு கலைஞர் சொன்னார் என்பதை தளபதி இடத்தில் சொன்னார். அதையேத்தான் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இது ஒன்றும் இடையில ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை விட பிரபாகர் ராஜா பேசுகிறார், வீட்டு வரியெல்லாம் ஏறி போச்சு. அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? ரொம்ப அக்கறையா பேசுறீங்க. இனிமேல் பட்டு தயவு செய்து வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. எதிகாரனா நமக்கு என்ன? ஓட்டு போட்டவன் தானே, அவனா பார்த்து ரோடுக்கு வந்து அவன் தலையில ஒரு மண்ணால் கண்ணை போட்டுனாதான் இந்த சமுதாயத்துக்கு புத்தி வரும். நீங்க அவன் கேட்காது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப் போட்டாங்க, ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப் கட்டினீங்க எல்லாம் மிஷினுக்கு ஓட்டு போட்டு போறா கஞ்சாட்சி உட்காந்து. ஆக இனிமேல் பட்டாவது கட்சி வரலாறு, திமுக என்ன, பெரியார் என்ன, எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமுதாயம் இருந்தது, எல்லாரும் இன்னைக்கு மேடையில் ஒன்றா உட்காரன்னா அதுக்கு யார் காரணம்? 100 அடி தூரத்தில் நின்னவனை உட்கார வச்சு உங்களுக்கு சீட்டு கொடுத்து உங்களுக்கு மரியாதை கொடுத்தது யாரு என்பதை சொல்லுங்க. அப்பதான் புத்தி வரும். காரணம் என்னவென்று கேட்டால் அவன் யார் என்று அவனுக்கு சொல்லாத காரணத்தினால் அவன் கேட்காதே நீங்க போய் கொடுத்தது. அது மாஸ்டர் சைதாப்பேட்டை தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்வார். கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையா சொல்றார். அவர் கூட அங்க பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்க பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்குள்ள அது பெரிய வசதியா இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் போய் வந்த நோயாளி அவர் சொந்தக்காரன் ஓட்டு போட்டு அவனுக்கெல்லாம் நல்ல சேவை வராது சொல்றேன். காரணம் உயிர் காப்பது என்பது அவ்வளோ கஷ்டமான காரியம். எத்தனை பேர் உயிரை காத்திருப்பார், எத்தனை பேருக்கு உயிர் கொடுத்தேன். இங்கே கூட படித்தார், கேன்சர் இன்ஸ்டியூட் கொடுத்தேன், இதுக்கு கொடுத்தேன், இதெல்லாம் இனிமேல் வேணாம் காட்சிக்கு அன்று கொடுங்காது போட்டேன். கொடுத்ததெல்லாம் போதும், ஒரு 5 வருஷம் ரெஸ்ட் எடுப்போம். வீட்டு வரி 300 ரூபாய் கட்டுறவனுக்கு 10,000 வந்துருக்கு. இதே நம்ம ஆட்சியில் வந்திருந்தா கணபதி சும்மா இருந்திருப்பாரு, நேராக சிஎம் கிட்ட போவார், தெருவிலே நடமாட முடியும். இவர் காரில் தான் போறாரு, சும்மா நான் அவர்கிட்ட அங்கே வந்து தெருவிலே நடக்க முடியுது. ஜனங்களாம் பிரிப்புலன்னு பிடிச்சிருக்கு. இப்போ அந்த ஜனங்கள் அங்கே போச்சு. 300 ரூபாய் கட்டின வீட்டுக்கு 10,000 ரூபாய் போட்டிருக்கிறோம். 150 ரூபாய் கரண்ட் பில்லு இந்த இடத்துல 1000 2000 வருது. இப்போதான் ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா மது கிணத்துல விழுந்த வண்டு எப்படி வெளியே வந்தோன்னு கொஞ்சம் அப்படி தள்ளாடி வருதோ அது போல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றான். இப்போதான் ஃபோன் பண்ணவே ஆரம்பிக்கிறான். சார் அங்கே தண்ணி வரலையா, அதான் போட்டோம். லைட் எரியலையா, இன்னும் 2 ஃபியூஸை கொடுங்க. காரணம் என்னவென்று கேட்டால் இந்த சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் தளபதி செஞ்சதை போல 8,000 ரூபாய் வாங்கி மாட்டி போடுறீங்க. யார் கொடுத்தா? எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நாங்கள் ஒன்றும் செத்து போகிறது கிடையாது. பல முறை ஆட்சியில் இல்லாமல் பழக்கப்பட்டவர் நான். இந்த கட்சியில் 63 வருஷமா நான் இருக்கிறேன். பல முறை ஆட்சி வந்துட்டு ஆட்சி போச்சு. திமுக எந்த தொண்டனும் இன்னொன்னும் பெருமையா சொல்றேன், இதுவரையில கட்சி கூட்டத்துக்கு வராதவன் பூரா இன்னைக்கு நம்ம கூட்டம் நடக்குதுன்னு உணர்வோடு வருகிற எண்ணம் இன்னைக்கு ஏற்பட்டு விட்டது. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் திமுக தொண்டர் ரொம்ப வைராகியமான தொண்டர், சுயமரியாதைக்காரன். கட்சி நல்லா இருந்தா கட்சி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கட்சிக்கு சோதனை வந்து விட்டால் களத்தில் இறங்கி நிற்கக்கூடிய முதலாளாக நிற்கக்கூடியவன் திமுக தொண்டன் என்பதை, அதனால்தான் 76 வருஷம் அவர் இந்த கட்சியை எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. பண்டிதர் நேரு இந்த கட்சியை தடை பண்ண நினைத்தார். இப்போ அதெல்லாம் பேசணும். காங்கிரஸ் கூட்டு சேர்ந்து இழவெடுக்க எமர்ஜென்சி பற்றியும் பேச முடியும்.
ஸ்டாலின் பற்றி பேச முடியாது. காரணம் தேவனா உட்காந்து பார்க்க முடியாது. இப்போ ஃப்ரீயாகி போச்சு, எவனும் கிடையாது. எல்லாம் லீஸுக்கு எடுத்துன்னு போட்டான். சில பேர் நம்ம கூட ஜெயிச்சுட்டு வந்த கட்சி என்ன ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், ஒரு ப்ரெஸ்காரர் கேட்டார், கூட கூட்டணியில் இருக்கிறவங்களாம் போயிட்டாங்க. ஆமாங்க, லீஸுக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. அது 11 மாதம் லீஸா 22 மாதம் லீஸா ஆக லீஸுக்கு எடுக்கிறவங்க வேற, ஓனர்ஷிப் வேற. ஓனர் நாங்கள் தான், லீஸ் அவங்ககிட்ட. ஆகவே அந்த பண்டித நேரு என்ன சொன்னார் தெரியுமா? ஐ வில் பேக் தி டிஎம்கே டு whichever nation it wants என்று சொன்னார். அது மட்டுமல்ல, 1962 50 இடம் ஜெயிச்சவங்க இதெல்லாம் திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். திமுகவை தடை செய்வதற்காகவே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க தெரியுமா? 15 இடம் தான் 50 ஆன உடனே இதே தமிழ்நாட்டை சார்ந்த சிபி ராமசாஹிப் ஐயங்கார் எங்களுடைய தலைமையில் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் ஒன்று ஏற்படுத்தி திமுகவை தடை. அப்போ திராவிட நாடு கொள்கை நமக்கு இருந்தது. திராவிட நாடு கேட்டோம். என்ன பண்ணார் தெரியுமா நேரு? இனிமேல் நான் பிரிவினை நாடு கேட்டால் 7 வருடம் தண்டனை என்று திமுகவுக்காகவே சட்டத்தை கொண்டு வந்தவர் நேரு. அந்த நேருவே மீறி வெற்றி பெற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று கொண்டார். அவர் பெற்ற மகளுக்கு 69 ஆபத்து வந்த போது கை கொடுத்து காப்பாற்றிய தலைவன் தான் தலைவர் கலைஞர் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆக எவனோ வருவான், யாரோ கட்சி ஆரம்பிப்பான். தயவு செய்து நாம் அதை பற்றி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பணி, நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில் நாம் செல்வோமையானால், இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கிராமத்தில் இருக்கிறவன் நமக்கு ஓட்டு போடாதவெல்லாம் நேரடியாக வந்து மக்கள் மத்தியில் இன்றைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு எம்எல்ஏ அடிக்கிற கூத்து கொஞ்சம் கொஞ்சம். ஒரு எம்எல்ஏ போய் லாரி டயரை செக் பண்ணுறான், டயர் தேஞ்சு போயிடுச்சுன்றான். அந்த கிளீனர் நல்லா சார், அவங்க மூஞ்சுக்கும் தான் சார் தேஞ்சு போய்க்குது, அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறேன்? டயர் தேஞ்சால் நான் என்ன பண்ண முடியும்? அது ரேஷன் அரிசி போகிறவங்க, ரேஷன் அரிசி செக் பண்ணால் பரவாயில்ல. என்னடான்னு கேட்டால் இவர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் வைக்க ஸ்டேரிங்கை பிடிக்கும். இந்த கிளீனர்கிட்ட கிளீனாக கேட்குறான். அவன் இவர் எம்எல்ஏன்னு தெரியல, மூஞ்சி தெரிஞ்சால் தானே அவன் கேட்குறதுக்கு. நீனா டயரை பார்த்து டயர் சரியில்லைன்ற, மூஞ்சி கொடுத்தா சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் இவர் சொல்கிறார் நான் எம்எல்ஏ. ஆக சட்டமன்றத்தில் மந்திரிகள் உட்காந்து தமிழும் பேச தெரியல, இங்கிலீஷும் பேச தெரியல, எவன் என்ன பாஷையில் பேசுகிறான்னு தெரியல, கூத்தடிக்கிறாங்க ஒரு மந்திரியும். ஆக இன்னைக்கு ஒரு சட்டமன்றமாகவே இல்லை. இன்னைக்கு கூட வரும்போது மாசு சொல்லிட்டு வந்தார், முதலமைச்சர் வாய் திறக்காத முதலமைச்சர் மௌனகீதம் பாடிக்கொண்டிருக்கிறார், யாரையோ பேச விட்டுட்டு இருக்கார். முக்கியமான மாநாடுகளில் கூட இன்றைக்கு முதலீட்டாளர் மாநாடுகள் நடந்தது. அந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வந்தவர்கள் பூரா தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிற போது போடப்பட்ட ஒப்பந்தமே தவிர இவரால் அல்ல. இப்படி எல்லா சாதனையும் செஞ்சுட்டு இருக்கோம். தயவு செய்து நான் கழகத்தோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தலைவர் சிறப்பான திட்டங்களை எல்லாம் கட்சிக்காக வகுத்து கொடுக்கிறார். ஒன்றும் இல்லை, 6 மாதம் அல்லது நான் சொன்ன மாதிரி போனால் 11 மாதம் யூஸ் அவ்வளோதான். அதற்கு பிறகு எல்லா தேர்தலையும் நாம் தான் வெற்றி பெறுவோம். இதே போல் தான் 84 ஒரு தேர்தல் நடந்தது. நோவுக்கு ஒரு ஓட்டு, சாவுக்கு ஒரு ஓட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதிர்கட்சியாக கூட நம்ம வரல. 84 86 அதற்காகத்தான் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா 10 வருஷமா உள்ளாட்சி தேர்தல் நடத்த எம்ஜிஆர் நாம பிரச்சாரத்துக்கு போகாமலேயே நாம் அமெரிக்காவில் இருக்கிற போதே இவ்வளோ பெரிய வெற்றி நாம் பெற்றோம்னா உள்ளாட்சி தேர்தலை வைக்கலான்னு வச்சார். அப்போ கூட சென்னை கார்பரேஷன் வைக்கல, மற்றதுக்கெல்லாம் வச்சார். 86 தேர்தலில் அருணாச்சலம் போரூரில் வெற்றி பெற்றார், நான் ஆலந்தூரில் வெற்றி பெற்றேன். தமிழ்நாடு பூரா 11 பேர் தான் ஏடிஎம்கே வெற்றி பெற்றாங்க. 102 நகராட்சிகளில் எல்லா நகராட்சி, பேரூராட்சி, உள்ளாட்சி, ஊராட்சி ஒன்றியத்திலாம் டைரக்ட் எலெக்ஷன். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்னும் 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. நிச்சயமாக மக்கள் இதற்குரிய மாற்றத்தை
நமக்கு வாக்களிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறார். காரணம் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறோம். தெரியாமல் ஏமாந்து ஓட்டு போட்டோம். உள்ள சொல்லிச்சு, பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான், எல்லாம் பேரன் பேத்தி பேச்சை கேட்டெல்லாம் ஓட்டு போட்டோமே. நீங்கள் வீட்டுக்கு ஏறி போச்சு அந்த பேச்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் பல கஷ்டங்கள் இந்த நாட்டுக்கு வரப்போகுது. பல்வேறு தொல்லைகள் வரப்போகுது. எவ்வளோ குச்சாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது. 85 நாளில் வழக்கை முடித்து தண்டனை வாங்கி கொடுத்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு இவங்க ஆட்சியில் இவங்க வந்து 100 நாள் ஆகுது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்தில் சம்பவம் நடந்து ஏறத்தாழ 80-90 நாள் ஆகுது. இன்னும் எஃப்ஐஆரே போடல, இன்னும் கேஸே ஆரம்பிக்கல. ஆனால் எங்கள் தலைவர் 85 நாள்லே வழக்கை முடித்து தண்டனை வாங்கி கொடுத்த, லைஃப் தண்டனை வாங்கி கொடுத்த தலைவர் தளபதி. இப்படி எல்லாத்தையும் செஞ்சோம். ஆனால் மக்கள் உணர்வார்கள். கழகத்தோட தெம்பாருங்க, எந்த விதமான கவலை இல்லை. மீண்டும் நாம் வருவோம். தலைவர் அதற்குரிய கலைஞர் அவர்கள் காட்டிய வழியில் இந்த கட்சியை தளபதி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக நாம் எல்லாம் இருப்போம் என்ற உறுதிமொழியை இந்த நினைவு நாள் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.